எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நமக்கு வீடியோ போவோம். என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். கிஷோர் கான் சினிமா டைரக்டர். ஏழை கனவு படத்துடைய இயக்குனர் நான் தான். உங்களுக்கு தெரியும். பாதை திரைக்கதை வசனம் இயக்கம் ஒளிப்பதிவு எல்லாமே நான் தான். உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது அஸ்ட்ராலஜராக இருக்கேன். படம் முடிச்சிட்டேன். படம் யூடியூப்பில் 2000 பேர் பார்த்துருக்கீங்க. பார்த்தவங்க ரொம்ப நன்றி. நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க. ரொம்ப நன்றி. பார்த்தவங்க ரொம்ப நன்றி. பார்க்காதவங்க ஒரு படத்தை பாருங்கள். நல்ல சமூக அக்கறையில் ஒரு படத்தை எடுத்துருக்கேன். ஃபேமிலியாக சின்ன குழந்தைங்க பெரியவங்கெல்லாம் பார்க்கலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகும். புரியுதுங்களா? அடுத்த வீடியோ பார்த்தீங்களா? ஏற்கனவே போன வீடியோக்கள் எப்படி பார்த்தீங்க? கண்டினியூ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருந்துச்சு. சூரியன் பார்த்தோம், சந்திரன் பார்த்தோம், புதன் பார்த்தோம், சுக்கரன் பார்த்தோம், செவ்வாய் பார்த்தோம். இப்போ குரு எங்கெல்லாம் இருந்து அதிகாரம் சிம்பிள். எப்பவுமே ஜாதக வீடியோ நம்ம சிம்பிள் அவ்வளோதான். ரொம்ப நிறைய போட்டு குழப்பிடாது. இந்த கிரகம் தான் நல்லது செய்யும், கெட்டது செய்யும், பாசிட்டிவ் செய்யும், நெகட்டிவ் செய்யும். அவ்வளோதான். சிம்பிள் லாஜிக். இப்போ பாருங்கள், குரு எங்கே இருந்து அதிகாரம் உங்களுக்கே தெரியும். இது ரெண்டும் குரு வீடு. செவ்வாய், இது ரெண்டும் செவ்வாய் வீடு. இது ரெண்டும் சுக்கிரனோட வீடு. இது ரெண்டும் புதனோட வீடு. இது சந்திரனோட வீடு. இது சூரியனோட வீடு. இது ரெண்டும் இதுவும் குரு வீடு. இது குரு வீடு. இது ரெண்டு சனி வீடு. இல்லைங்களா? இப்போ தெரிஞ்சு போச்சிங்களா? இப்போ குரு இது குருவோட வீடு இல்லைங்களா? குரு ஆட்சி வீடு. குரு இந்த இடத்துல குரு ஆட்சி ஆகும். ஏன் நம்ம எப்பவுமே 7ஆம் பார்வை எடுத்துக்கிறோம். ஒன்று அப்படி நேராக பண்ணும். சிம்பிள். எந்த ஒரு கட்டத்தை எடுத்துக்கோ அது நேராக 7ஆம் பார்வை எடுத்துக்கணும். இப்போ நேராக 7ஆம் பார்வை எடுத்தாங்கன்னா அது குரு நட்பு. ஆட்சி வீட்டுக்கு எப்பவுமே நேரு வீடு நட்பு விடுவோம். ஆட்சியா அது நேராக நட்பு வீடு. இங்கே ஆட்சியா இங்கே ஆட்சியா நட்பு. இங்கே ஆட்சின்னா அங்கே நட்பு. இங்கே ஆட்சின்னா அங்கே நட்பு. அவ்வளோதான். எங்கே ஆட்சி ஆகுதோ அதை எடுத்து நேராக நட்பு. அவ்வளோதான். இப்போ குரு இங்கே ஆட்சி ஆகிறார். குரு இங்கே ஆட்சி ஆகிறாரா நேராக நட்பு கொடுக்குறார். இந்த இடத்துல குரு நட்பு. அவ்வளோதான். சிம்பிளாச்சா? இப்போ இந்த இடத்துல குரு ஆட்சி ஆகிறார். இந்த இடத்துல குரு ஆட்சி ஆகிறார். இப்போ இந்த இடம் 1 வச்சுங்களா? இந்த இடம் 1 நேராக 7ஆம் பார்வைன்னு பார்க்கணும். குரு நட்பு வீடு. இப்போ ஆட்சி வீடா நேராக நட்பு வீடுங்க. ஆட்சியில் பார்த்தீங்களா? இப்போ இந்த வீடு குரு ஆட்சி வீடு நேராக 7ஆம் பார்வை நட்பு கொடுத்துட்டாரு. இப்போ இந்த வீடு குரு ஆட்சி வீடு நேராக 7ஆம் பார்வை நட்பு கொடுத்தாரு. புரிஞ்சுங்களா? இது 1 வச்சா அது 7. அவ்வளோதான். எப்போவுமே எல்லாத்துக்கும் 1, 5, 7, 9 பார்வையில் இருக்க கூட இருக்கும். சிம்பிள். அவ்வளோதான். 1, 5, 9 இந்த 3 ஒரே வேலை செய்யும். அவ்வளோதான். 1, 5, 7, 9ங்களா? இப்போது இந்த இடம் முடிச்சுங்களா? இப்போ குரு இங்கே வந்து உச்சம் அடைகிறார். குரு இங்கே வந்து உச்சம் அடைகிறார். ஆச்சு 1 வச்சுங்களா? நேராக 7ஆம் பார்வை குரு நீசம் அடைகிறார். பார்த்தீங்களா? இவ்வளோ சிம்பிளாக இருக்குது. அவ்வளோதான். இந்த மாதிரி பஞ்சாங்க புக்குன்னு வாங்கிக்கோங்க. பஞ்சாங்க புக்கு வாங்கி தான் போட்டிருக்காங்க. ஆட்சி, உச்சம், நீச்சம், பகை, நட்பு எல்லாமே போட்டிருக்கோம். சிம்பிள் தான். புரியுதா? நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். வேறு ஒன்றுமே தேவையில்லை இல்லையா? சிம்பிளாக. இப்போ என்னாச்சு? இந்த 2 வீடும் ஆட்சி வீடு ஆச்சுங்களா? இதுக்கு நேராக 7ஆம் பார்வை கொடுத்தோம். குரு நட்பு வீடு ஆகிட்டார். இப்போ இந்த வீடு ஆட்சி கொடுத்து நேராக நட்பு விட்டார். இப்போ குரு உச்சம் அடைகிறார். அதுக்கு நேராக 7ஆம் பார்வை நீசம் அடைகிறார். அவ்வளோதான். சிம்பிள். அவ்வளோ பார்த்தீங்களா? அவ்வளோதான். அழகாக சிம்பிளாக. சும்மா அதெல்லாம் பொருள் குழப்பிக்கூடாது. பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக இருப்பார். இப்போ குரு இந்த இடத்துல என்னென்ன தொழில் செய்வாங்க? கோயில் குருக்குலாக இருக்காங்க. கோயில் ஐயராக இருக்காங்க. அப்புறம் வட்டி கொடுத்து இல்லைங்க, ஃபைனான்ஸு, அப்புறம் கோயில் குருக்கள், வேறு என்ன
ஆசிரியராக இருக்காங்க. இதனுடைய காரகத்துவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது காரகத்துவம் எடுத்துக்கங்க. இது குரு காரகத்துவங்கள் வந்து பூஜை அறையும் அதுதான். தெய்வ பணிகள் செய்கிறாங்க, கல்வி அமைச்சிருக்காங்க, ஆசிரியராக இருக்காங்க, மத போதராக இருக்காங்க. அது மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான், ஒரு 4 விஷயம்தான். அது மாதிரி சும்மா 4 விஷயத்தை எடுத்துங்க. நிறைய வட்டி வருது, ஃபைனான்ஸ் கொடுக்குது, கோயில் குருக்களாக இருக்குது, கந்து வட்டி வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க. ஃபைனான்ஸ் கொடுக்குது, பணம் எடுத்தாலும் பணம் தான். தங்க விற்கிறது வாங்கிறது எல்லா தொழில் செய்வாங்க. அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். 4 கிரகம் ஆட்சி உச்ச நீச்சம், அவ்வளோதான். புரியுதுங்களா? அவ்வளோதான். இது மாதிரி கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என்னை வீடியோ நிறைய போடுங்க, குழப்பவே மாட்டேன். சிம்பிள் வீடியோ அடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருங்க. இது எல்லாம் முடிச்சோன்னே கண்டினியூ உங்களுக்கு எல்லாம் ஒரு ஜாதகம் போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்களும் ஒரு ஜாதகத்தில் அப்ளை பண்ணலாம். குரு எங்கெந்த நட்பு இருந்தால் அது என்ன நடக்கும், சூரிய உச்சமான என்ன நடக்கும், சந்திரன் உச்சமான ஆட்சி நீச்சமான என்ன நடக்கும், புதன் உச்சமான என்ன நடக்கும், அவ்வளோதான். எதனா போட்டு பார்க்கமா இது அதுன்னு குழப்பமா, எதுவுமே குழப்பமாட்டான். ஒரு கிரகம் அதிகாரமானால் என்ன செய்யும், நல்லது செய்யும், கெட்டது செய்யும். ராகு கேது வரும்போது கெட்டது செய்யும், நல்லது குரு கோச்சார் குரு சனி போக நல்லது செய்வாங்க. சிம்பிள் ஆச்சு, அவ்வளோதான். பார்த்தீங்களா? அது எதுவுமே குழப்பற வேலையே கிடையாது. அடுத்தடுத்து வீடியோ பாருங்கள். ஏன்னா டவுட்டாக தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். கிஷோர்காந்த் என்னோடய ஃபோன் நம்பர், ஓகேங்களா? ஏதாவது டவுட் தான் பண்ணுங்கள். வெறும் என்கிட்ட ஜாதகம் வாங்கினா வெறும் 201 ரூபா ஜாதகம். ஆன்லைனில் ஜாதகம் போட்டிங்கன்னா நான் பார்த்து கொடுக்குறேன். சார் எனக்கு எதுவுமே ஜாதகமே தெரியாது, எந்த பிறந்த தேவையோட தெரியாதுன்னா பேர் மட்டும் சொல்லுங்கள், உங்கள் ஜாதகத்தை வச்சு அழகாக சொல்லிடுறேன். வேறு ஒன்றுமே தேவையில்லை. சிம்பிள் லாஜிக். அதுக்கப்புறம் உங்களுக்கு பேரேஜ் ஜோதிடம் சொல்லித்தரேன். ஒரு பேர் இங்கே எங்கேருந்து அதிகாரமாகுது, அவ்வளோதான். இந்த கிரகத்தில் இருந்தால் இந்த பேர் வரும், அவ்வளோதான். பேரியல் ஜோதிடம், வேறு ஒன்றுமே கிடையாது. சிம்பிளாக அழகாக வீடியோ பார்த்துட்டீங்களா? ரொம்ப டென்ஷன் எடுத்துங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுங்க, ஜாதகம் ரொம்ப கஷ்டமோ வருமோ வராதோ, பார்க்க முடியும் எல்லாம் கிடையாது. புரியுங்களா? என்னோடய வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஒரு 10 வீடியோ பார்த்தால ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு கிஷோர்காந்த் விடைபெறுவது. வணக்கம்.